ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் விட்டு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எதை பற்றினு உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். லியோ படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு, எத்தனை பேர் பிடிக்கல அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நானும் பார்த்தேன். பெருசாக சொல்லிக்கிற மாதிரி என்னோட கருத்து எதுவும் இல்லைப்பா, நான் அதே சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து மூவி ரிவ்யூ சேனல்லாம் ஆரம்பிக்கல. ஸோ அதெல்லாம் விட்டு நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். யாராவது நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இது வந்து டிராயிங் டுட்டோரியல் சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோஸ்லாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட பேர் ஸ்ரீதர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஷேடிங் பண்ணுறப்போ ஸ்டெப் நம்பர் 1 தலைமுடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த முடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ஷேடிங்குமே தரலை. ஆல்ரெடி நம்ம அவுட்லைன் போட்டிருக்கக்கூடிய அந்த பென்சிலோட ஷேடு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் வந்து பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு கொடுத்துட்ருக்கேன். எப்பவுமே நம்ம ஒரு டிராயிங்கில் ஷேடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. அப்போ தான் அந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் வந்து அழுக்காகாமல் இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேஸ் டோனுக்கு வந்து நம்ம அந்த ஷேட் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் நான் வந்து முடிக்கு யூஸ் பண்ணுறேன், ஆர்ட்லைனோடது. உங்களுக்கு வேறு எந்த டோன் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் 4Bக்கு கீழே போயிடாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் டார்க்காக இருக்கும். இல்லைனா முடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டான கலரில் இருக்கும், அதாவது லைட்டான டோனில் இருக்கும். இப்போ நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி முடி போட்டுக்கிட்டு இருக்கேன். முடி நம்ம வரைகிறப்போ நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த விஜயோடைய லியோவோட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் பார்த்து லைனாக போடுங்க. இந்த மாதிரி முடி வரைகிறப்போ உங்களோட பென்சில் வந்து ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி லைனாக போடுங்க. லைனாக போடுறப்பவும் கூட அந்த லைட்டிங்கெல்லாம் நல்லா கவனித்து போடுங்க. இப்போ நான் அந்த மேலே போட்டுட்ருக்கக்கூடிய அந்த முடியில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் இருக்குங்கிறதால பாதி இடத்துல வந்து நான் லைன் போடலை. அப்புறம் எந்தெந்த இடத்துல அந்த லைன் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் போடுறேன். டார்க்காக நல்லா நெருக்கி போடுங்க. ஒரு சில இடத்துல வந்து டார்க்காக இருக்கும் இல்லையா முடி, அதனால் இந்த மாதிரி போடுங்க. ஸ்டெப் நம்பர் 3 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பண்ண இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மச் பண்ணுறோம். மறுபடியும் அதே பிளெண்டிங் ஸ்டெம்ப், பெரிய பிளெண்டிங் ஸ்டெம்ப் எடுத்து திரும்பவும் நம்ம அது மேலே வந்து பிளெண்டிங் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த லைன்ஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்லா கலந்து நல்லா டார்க்கான ரியலிஸ்டிக்கான முடி கிடைக்கும். அடுத்தது வந்து 10B பென்சில் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னும் எனக்கு வந்து முடி கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேணுங்கிறதால நல்லா டார்க்னஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 10B பென்சில் எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து நான் டார்க்னஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். ஆனால் எல்லா இடத்துலையும் ஃபில் பண்ணலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு சில இடத்துல தான் ஃபில் பண்ணுறேன், ஒரு சில இடத்துல போதுங்கிற அளவுக்கு நான் விட்டுறேன். ஸோ இது வந்து ஹேர் வந்து கம்ப்ளீட். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸுக்கு ஷேடிங் பண்ண போகிறோம். ஃபேஸுக்கு HB பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பென்சிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்ட்லைன் பிராண்டோட ஷேடிங் பென்சில் தான், மற்றபடி வேறு எந்த பென்சிலும் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபேஸுக்கு ஷேடிங் பண்ணுறப்போ இப்போ இந்த தாடிக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா லைட்டிங் இருக்குங்கிறதால ஒரு சில இடத்துலாம் விட்டுட்டேன். இப்போ இந்த ஷேடிங் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் இந்த பென்சிலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரேன். இப்போ அந்த புருவத்தில் அந்த கண்ணுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் நமக்கு ஷேடிங் இருக்காது, ஒரு சில இடத்துல இருக்கும். அந்த லைட்டிங் போடும் இல்லையா, அந்த இடத்த விட்டுருங்க. ஷேடிங் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு காட்டன் துணி தான், அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த துணி எடுத்து நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பிளெண்டிங் ஸ்டெம்ப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி துணி வச்சு யூஸ் பண்ணுறப்போ அது கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியுங்கிறதால நான் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாஸ்லாம் இருக்கு இல்லையா, மூக்கு, இந்த கண், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் இருக்கிறதுலே சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் இது தான். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணி அந்த ஷேடிங்லாம் கொண்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நான் கொடுக்குற எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்கான ஷேடிங் மட்டும்தான், அதாவது இந்த HB டோனில் இருக்கக்கூடிய ஷேடிங் தான். அந்த ஒயிட்டான இருக்கக்கூடிய ஹைலைட்ஸை வந்து மறக்காதீங்க, அதை கண்டிப்பாக விட்டுருங்க. இல்லை அப்படின்னாக்கா அந்த படம் வந்து டோட்டலாக ஷேடிங்காக தான் இருக்கும். இப்போ நான் வந்து அதை ஸ்மெஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் ஐப்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2B பென்சில் எடுத்து அதை வந்து லைன்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ போக போக வந்து நம்ம டார்க்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2B பென்சிலே ஓரளவுக்கு டார்க்காக தான் இருக்கும் நீங்கள் ஐப்ரோலாம் வரைகிறதுக்கு. இது ஏன்னா சிம்பிளாக தானே ஷேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த மூக்கோட அந்த லைன்ஸு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த படத்தோடைய லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம ஒரு டிராயிங் வந்து ஷார்ப்பாக கிடச்சிச்சு அப்படின்னாக்கா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அதே 2B பென்சில் வச்சு நான் வந்து ஆல்ரெடி அவுட்லைன் போட்டிருக்கலையா, அந்த தாடி எல்லாமே மீசெல்லாம், ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2B பென்சில் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணுவேன். அதாவது 2B பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அது மேலே 6B பென்சில் யூஸ் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு ஓரளவுக்கு ஸ்மச் பண்ணியாச்சு. இப்போ இந்த காது இருக்கு இல்லையா, ஸோ இந்த காதுக்கு HB டோன் இருக்குன்றதால இந்த பிளெண்டிங் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு வச்சே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில், அப்புறம் இந்த உதடுக்கு வந்து பார்த்திங்கன்னா HB டோன் கொடுத்துட்டு 2B பென்சில் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த வாயை வந்து தனியாக காட்டணும். ஸோ அதனால் நம்ம 2B பென்சில் யூஸ் பண்ணுறோம்.
இப்போ அந்த கண் அப்புறம் அந்த மூக்கோட சந்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இல்லையா ஷேடிங். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6B பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணிவிட்டு அது வந்து சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு அதை வந்து கொஞ்சம் ஸ்மச் பண்ணி விடுறேன். ஏன்னா அந்த ரியலிஸ்டிக் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபேஸுக்கு ஷேடிங் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் டார்க்னஸ் இருக்குது அப்படிங்கிறதால நான் வந்து பிளெண்டிங் ஸ்டெம்பில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு வச்சு அந்த டார்க்னஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அந்த பிளெண்டிங் ஸ்டெம்பில் டஸ்ட்டெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா 2B பென்சில் யூஸ் பண்ணி லைட்டாக ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே கூட நீங்கள் ஸ்மச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹேண்டு இந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எந்த ஒரு ஷேடிங் பென்சில் யூஸ் பண்ணவே இல்லை. சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்பில் அந்த பென்சிலோட ஷேடெலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா HB டோனில் எனக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஹைலைட்டான அந்த ஒயிட்டான ஏரியாலாம் விட்டுட்டு மற்றபடி இருக்கக்கூடிய இடத்துல நான் HB டோனுக்காக அந்த சின்ன பிளெண்டிங் ஸ்டெம்ப் வச்சு கொடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த கை கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா 2B பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அந்த கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கை ரேகலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் 2B பென்சில் வச்சு யூஸ் பண்ணி போட்டுட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய ஷேடிங்ஸுக்கும் 2B டோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் அவ்வளோவா டார்க்னஸ் எல்லாம் வரையில, சிம்பிளான ஒரு ஷேடிங் மெத்தட் தான் நான் வரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பேசிக்காகவே நம்ம ஸ்டார்டிங்கில் போகிறப்போ பிகினராக அப்போது நம்ம வந்து லைட்டான ஷேடிங்கில் இருந்து தான் நம்ம போகணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லேயர் ஆட் பண்ண நமக்கு வந்து அந்த டார்க்னஸ் எவ்வளோ ஆட் பண்ணால் எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் கிடைக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிறதால நான் வந்து இந்த மாதிரி பேசிக் ஷேடிங் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா 2 லேயர் தான். ஒன்று HB டோனு, அதுக்கு மேலே 2B டோன். இவ்வளோ தான் நம்ம வந்து அந்த லேயரிங் பண்ணியிருக்கோமே. ஆனால் நமக்கு ரியலிஸ்டிக் அதிகமாக வேணும்னா அதிக லேயரிங் பண்ணணும். ஸோ அதிக லேயரிங் பண்ணணும் அப்படின்னாக்கா நல்லா நமக்கு வந்து பேசிக் ஷேடிங் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஹேண்டை முடிச்சாச்சு. இப்போ கழுத்தில் இருக்கக்கூடிய ஷேடிங் பார்த்திங்கன்னா HB பென்சில் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிக்கிறேன். ஷேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த காட்டன் துணி இருக்குது சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து எடுத்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பாருங்கள் செகண்ட் டோன் வந்து என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள். 2B பென்சில் அதை வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு அதாவது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கோடெலாம் இருக்குல்லையா அதை வந்து கொடுத்துட்டு இப்போ 2B பென்சில் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அந்த தொண்டைக்கிட்ட வந்து கொஞ்சம் ஹைலைட் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துல 2B டோன் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்மச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி 2 லேயர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த படத்தை வந்து அதிகமாக முடிச்சிருக்கோம். இப்போது அந்த ஷர்ட்டு அப்புறம் அந்த கழுத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஷேடிங்க்கெலாம் நான் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது கொஞ்சம் டார்க்காக இருக்கணும் இல்லையா. இப்போ ஃபேஸோடைய அந்த டோனு அப்புறம் அந்த ஸ்கின் டோனை தவிர்த்துட்டு ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். ஒரு சில படங்களில் வேணால் ட்ரெஸ்லாம் லைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி படங்களுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ விஜய் போட்டிருக்கக்கூடிய அந்த சட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படிங்கிறதால 6B பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கிறோம். ஸோ 6B பென்சில் யூஸ் பண்ணி போட்டு அதையும் ஸ்மச் பண்ணி விடுவோம். ஏன்னா ஸ்மச் பண்ணி விடுறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதே தான் வந்து லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த காலரில் ஒரு சில ஹைலைட்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஹைலைட்டெல்லாம் நான் விட்டுட்டேன். அப்புறம் டார்க்கான ஷேடிங் இருக்கக்கூடிய இடத்துல டார்க்கான ஷேடிங் கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் லைட்டான ஷேடிங் இருக்குது. ஸோ இந்த ஹைலைட் படுறதால பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒயிட்டாகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல லைட்டான ஷேடிங் கூட இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவனமாக பார்த்து பண்ணணும். இப்போ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த காதுலலாம் ஹைலைட்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு மைனூட்டான ஹைலைட்டுக்கெலாம் நான் வந்து மோனோ0 எரேசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எரேசர்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோட லிங்க் போய் பாருங்கள். அப்புறம் மெக்கானிக்கல் பென்சில் யூஸ் பண்ணி அந்த முடியெல்லாம் கொஞ்சம் சின்ன முடியெல்லாம் தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஹேரோட ஹைலைட் பார்த்திங்கன்னா தெரியும், மோனோ0 எரேசர் வந்து யூஸ் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி தான் தாடிக்கெலாம் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லியோவோட இந்த படம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவை முடிச்சிக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ லியோ படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்த வரைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.